கவி விழித்தாள். சூரியன் பிரகாசமாக ஜன்னல் வழியே எட்டி பார்த்தது. இன்று ஒரு சிறந்த நாள். அம்மாவுடன் தோட்டத்திற்குச் சென்றாள். செடிகளுக்கு நீர் ஊற்ற கவி உதவினாள். விளையாட நேரம் வந்தது. பெரிய ஆலமரத்தை நோக்கி மகிழ்ச்சியுடன் ஓடினாள். அவள் ஆலமரத்தடியில் சென்றபோது அவள் காலில் ஏதோ ஷைன் செய்தது. இது என்ன? அவள் குனிந்து அதை பார்த்தாள். அது ஒரு தங்க நிற பொம்மை. அவள் அதை மெதுவாக எடுத்தாள். அது அழகான வேலைப்பாடு கொண்ட யானை பொம்மை. இந்த பொம்மை மிகவும் விசேஷமானது. அவள் அதை உற்று பார்த்தாள். தன் மனதுக்குள் இதை நான் வைத்திருந்தால் என்ன என்று நினைத்தாள். உடனே அம்மாவை பார்க்க ஓடினாள். அம்மா, பாருங்கள் என்று சத்தமிட்டாள். அவள் பொம்மையை அம்மாவிடம் நீட்டினாள். அம்மா அதை கனிவுடன் பார்த்தாள். இது எங்கே? அம்மா அதை கனிவுடன் பார்த்தாள். இது எங்கிருந்து கிடைத்தது, கவி என்று அம்மா மெதுவாக கேட்டாள். ஆலமரத்தடியில், கவி பதில் சொன்னாள். அவள் முகம் சற்று கவலையுடன் இருந்தது. கவி, கண்டுபிடித்த பொருளை நாமே வைத்துக் கொள்வது சரியல்ல. அது தொலைத்தவருக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். கவி தலையை அசைத்தாள். சரியம்மா, நாம் அது யாருடையது என்று தேடலாம். அம்மாவும் கவியும் பொம்மையுடன் மீண்டும் ஆலமரப் பகுதிக்கு சென்றனர். அவர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்தனர். இந்த யானை பொம்மையை தொலைத்தீர்களா? எந்த ஒருவரும் இது எங்களுடையது என்று சொல்லவில்லை. கவி சோர்வடைந்தாள். நாம் தாத்தாவிடம் கேட்கலாம். அவர் எல்லோரையும் அறிந்தவர் என்றாள் அம்மா. அவர்கள் தாத்தாவின் சிறிய வீட்டுத் திண்ணையை அடைந்தனர். தாத்தா வழக்கத்துக்கு மாறாக சோகமாக உந்தனர். தாத்தா வழக்கத்துக்கு மாறாக சோகமாக உட்கார்ந்திருந்தார். தாத்தா, நீங்கள் ஏதாவது முக்கியமான பொருளை தொலைத்தீர்களா என்று அம்மா கேட்டாள். தாத்தா பெருமூச்சு விட்டார். என் மனைவி கொடுத்த யானை பொம்மை காணவில்லை. உடனே கவி முன்வந்து பொம்மையை நீட்டினாள். தாத்தாவின் கண்களில் உடனடியாக ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என் செல்லம். அவர் பொம்மையை அன்புடன் அணைத்துக் கொண்டார். மிகவும் நன்றி கவி. உன் நேர்மையை காக்கும் இதயம் எனக்கு பெரிய பரிசு என்று அவர் பாராட்டினார். தன் வீட்டு மாமரத்திலிருந்து தாத்தா கவிக்கு ஒரு பெரிய மாம்பழத்தை கொடுத்தார். பொம்மையை வைத்திருப்பதை விட இந்த உணர்வு சிறந்தது என்று கவி நினைத்தாள். மாம்பழத்துடன் வீடு திரும்பினாள். அவள் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. மாம்பழத்துடன் வீடு திரும்பினாள். அவள் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது.